ட்விங்கிள் ஹாலோவீன் என்று அழகிய கிராமம் இருந்தது. இதற்கு மினுமினுக்கும் பள்ளத்தாக்கு என்று பொருள். இங்கு இருக்கும் மனிதர்கள் எப்பொழுதும் சந்தோஷமானவர்களாகவே இருந்தனர். குழந்தைகள் எப்பொழுதும் ஆரவாரம் செய்து கொண்டு விளையாடிக் கொண்டே இருந்தனர். அவர்களின் முழு நாளின் நேரமும் மந்திரங்கள் கற்றுக்கொள்வதும், பிறகு அங்கு ஓடும் நீரில் விளையாடுவதும், மந்திரங்கள் கூறி மந்திர ஒளியை உருவாக்குவதுமே அவர்களது விளையாட்டாக இருந்தது. இவள்தான் இளவரசி ஆருயி, பச்சை மிளகாய் ராஜ்யத்தின் இளம் தேவதை. இவளது வேலை குழந்தைகளுக்கு மந்திரங்கள் சொல்லிக் கொடுப்பதும், மிளகாய் சேமிப்பதை பற்றி சொல்லிக் கொடுப்பதும் ஆகும். அவர்களது தேசத்தில் மிளகாய் ஒரு மந்திர பொருளாகும். இவள் எப்பொழுதும் குழந்தைகளுடன் சேர்ந்து மந்திர மாயாஜாலத்தை செய்து கொண்டிருப்பாள். அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்வாள். அவளது வகுப்பில் குழந்தைகள் எப்பொழுதும் ஆர்வமாக இருந்தனர். அன்று மாலை ராஜாவும் அவரது பெரும் தகையும் தனது நாட்டின் மிளகாய் சாவடி குறைந்திருப்பதாகவும், அதனால் மந்திர துகள்களின் உற்பத்தி குறைந்திருப்பதாகவும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு பச்சை கிளி ராஜ மடலோடு பறந்து வந்து அதை ராஜாவிடம் கொடுத்தது. அதை வாங்கி ராஜா வாசித்தார். அதில் பக்கத்து நாட்டு ராஜா தனது நாட்டின் மக்கள் உயிர் ஆபத்தில் இருப்பதாகவும், அதை தடுக்க தாங்கள் சேனையை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். இதை படித்ததும் ராஜா போருக்கு தயாராகும் என்று கத்தினார். இதை அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டிருந்த ராணி அவரை தடுத்து, இதில் எந்த மாதிரியான பிரச்சனை என்று அவர் குறிப்பிடவே இல்லை. அதனால் நாம் திறமையான யாராவது ஒருவரை அனுப்பி என்ன நடக்கிறது என்று பார்த்து வர சொல்வோம் என்று கூறினார். அப்பொழுது அங்கு வந்த சேவகனிடம் ஆருயி அழைத்து வருமாறு கூறினார். அவனும் பறந்து சென்று ஆருயியிடம் அங்கு நடந்தவற்றை கூறி அவளை அழைத்து கொண்டு ராஜாவிடம் வந்தான். அவள் வந்ததும் ராஜா அவளை அழைத்து பேசினார். ராஜா ஆருயிடம் ராஜமடல் வந்த விஷயத்தையும், அவர்கள் மடலில் தெளிவாக எதையும் குறிப்பிடவில்லை என்றும், அதனால் நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வா என கூறி மந்திர துகள்கள் இருக்கும் ஒரு குவளையை கையில் கொடுத்து, இது உனக்கு உதவியாக இருக்கும் என்றும், உன் திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறினார். ஆருயி அதை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். ஆருயி அந்த நகரத்தை அடைந்த பொழுது அந்த நகரமே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அதை கண்ட ஆருயி மந்திரத்தை கூறி மலையை பொழிய செய்து தீயை அணைத்தாள். ஆருயி அங்கிருந்து கிளம்பி ராஜாவை சந்தித்து அவரை வணங்கினார். பிறகு ராஜாவிடம் என்ன நடந்தது என்று கேட்டார். அதற்கு ராஜா, இந்த ஊர் இப்படியாக காரணம் தன் சகோதரி என்றும், அவள் இப்பொழுது அரக்கியாக மாறிவிட்டாள் என்றும், தன்னிடமிருந்து முன்பகை காரணமாக இந்த நகரத்தையே அவள் எரித்து கொண்டிருக்கிறாள் என்று கூறினார். அப்பொழுது ஆருயி அவளை மடக்க தன்னிடம் திட்டம் இருப்பதாக கூறி அங்கிருந்து புறப்பட்டு அரண்மனையை வந்தடைந்தாள். உள்ளே அவள் மின்னல் மற்றும் நெருப்பு சக்தியின் துகள்களை மெருகேற்றி உருவாக்கிக் கொண்டிருந்தாள். மறைந்திருந்து பார்த்த ஆருயிர் அவள் இல்லாத சமயம் அரண்மனைக்குள் நுழைந்து அவளது மந்திர பானையில் தன்னுடைய மொத்த சக்தியின் துகள்களையும் ஒன்றாக கலந்துவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினாள். அந்த அரக்கி அந்த ஊரை எரிப்பதாக கூறிக்கொண்டு வானத்தை நோக்கி பறந்து தீ பரவட்டும் என கூறினாள். ஆனால் அங்கு மழை பொழிந்தது. அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. அவள் கீழே இறங்கிவிட்டாள். மீண்டும் முயற்சித்தாள். அப்பொழுது அவளை பார்த்து எப்பொழுதும் சபித்துக் கொண்டிருந்த மக்கள் திடீரென அவளை ஆரவாரம் செய்தனர். அவள் மக்களுக்கு மத்தியில் இறங்கினாள். அவர்கள் அவளை வணங்கினர். இது அவளுக்கு புதுமையாக இருந்தது. அவள் சார்ந்த சுருபியாக மாறினாள். அரண்மனைக்கு வந்த ரூயல்லா ஆருயிக்கும் அரசருக்கும் நன்றி கூறினாள். Like and subscribe.